2.8. A ball is dropped from a height of 90 meter on a floor. At each collision with the floor, the ball loses 1/10 of its speed. Plot the speed time graph of its motion between t equal to 0 to 12 seconds. தமிழ்ல வந்து பாருங்க, ஒரு பந்து 90 மீட்டர் உயரத்தில் இருந்து தரையில் போடப்படுகிறது. தரையில் ஒவ்வொரு மோதலிலும் பந்து அதன் வேகத்தில் 10 ஒரு பங்கை இழக்கிறது. அதன் இயக்கத்தின் வேக நேர விரைவிடத்தை t equal to 0 முதல் 12 செகண்ட் வரை வரையவும். நம்ம என்சிஆர்டில லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். பிசிக்ஸ்ல மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிற சாப்டருக்கு நம்ம இப்ப கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்து என்ன சாப்டர் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க, ஒரு பால் வந்து 90 மீட்டர் ஹைட்ல இருந்து கீழே விழுது. 90 மீட்டர் இருந்து ஹைட்ல இருந்து கீழே விழும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பால் படும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். பட்டதும் என்ன ஆகுது, அதோட வெலாசிட்டியில 10% ஆஃப் த வெலாசிட்டி லாஸ் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய வெலாசிட்டி வச்சுதான் இது திரும்ப மேல போகுது. சரியா? இந்த மாதிரி அது மேல இருந்து கீழே வந்து திரும்ப மேல போகுது இல்ல, 0 to 12 செகண்ட்ஸ் வரைக்கும் கிராஃப் போட சொல்லியிருக்காங்க. அந்த கிராஃப் தான் இங்க போட்டிருக்கோம். சரியா? இதுக்கான இது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் எவ்வளவு, h is equal to half gt square. இந்த ஃபார்முலா வச்சுக்கலாம். ஹைட் எவ்வளவு, 90 மீட்டர். half into g யோட வேல்யூ 9.8 t ஸ்கொயர். இப்ப t யோட வேல்யூ வேணும்னா √2 into 90 டிவைட் பை 9.8 போட்டீங்கன்னா என்ன வரும்னா 30/7 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அதாவது 30/7 செகண்ட்ஸ் என்ன, 4.3 செகண்ட்ஸ். அப்ப இந்த பால் 90 மீட்டர் ஹைட்ல இருந்து கீழே வரதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது, 4.3 செகண்ட்ஸ் எடுக்குது. பாருங்க, ஒரு பால் இங்க இருந்து கீழே அப்படியே போய் விழுவும்போது வெலாசிட்டி பாருங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்வளவு வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா v is equal to u plus at ஃபார்முலா. இதுல வந்து என்ன, ஃபைனலா இனிஷியலா வந்து பார்த்தோம்னா நம்ம ரெஸ்ட் பொசிஷன் வந்து போடுறதுனால இனிஷியல் வெலாசிட்டி 0. ஏவோட வேல்யூ என்ன, இங்க g is equal to 9.8 into டைம் t யோட வேல்யூ வந்து பாருங்க 30/7 போட்டு சிம்ப்ளை பண்ணா 42 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. சரியா? அப்ப ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து ஒரு பாலை போடுறோம். 90 மீட்டர் ஹைட்ல இருந்து போடும்போது அது கிரவுண்ட் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது, 4.3 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அது எவ்வளவு வெலாசிட்டியில வந்து கிரவுண்ட்ல படுதுன்னா 42 மீட்டர் per செகண்ட்ல வந்து படுது. இப்போ 42 மீட்டர் per செகண்ட்ல படும்போது என்ன ஆகுது, 10% ஆஃப் த வெலாசிட்டி லாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ 42ல 4.2 மைனஸ் பண்ணிட்டா என்ன வருது, 37.8 மீட்டர் per செகண்ட் தான் திரும்ப ரீபவுண்ட் ஆகும்போது அதோட இனிஷியல் வெலாசிட்டியா இருக்கும். அப்ப ரீபவுண்ட் ஆகி திரும்ப மேல மேக்ஸிமம் போகும்போது என்ன ஆகும், ஹையஸ்ட் வெலாசிட்டி வந்து அது 0 ஆயிடும். ஏன்னா கீழ இருந்து மேல வரும்போது அதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன, 0. அப்ப 37.8 மீட்டர் per செகண்ட் இனிஷியல் வெலாசிட்டியை வச்சுட்டு அப்ப மேல வரும்போது அது எவ்வளவு ஹைட் போகும், எவ்வளவு டைம்ல மேக்ஸிமம் வெலாசிட்டி போகும் பாருங்க. நமக்கு பாருங்க ஃபைனல் வெலாசிட்டி v is equal to u minus gt. கீழ இருந்து மேல போறதுனால என்ன பண்றோம், u minus gt வச்சுக்கிறோம். ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி என்ன, 37.8 மைனஸ் g யோட வேல்யூ 9.8 into டைம் t போட்டு சிம்ப்ளை பண்ணா டைம் t யோட வேல்யூ என்ன வருது, 3.9 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இதை பாருங்க, இந்த இதுல போட்டிருக்கோம் பாருங்க, 42 மீட்டர் per செகண்ட். இதுல வந்து என்ன ஆயிடுச்சு, 4.2 மீட்டர் per செகண்ட் லாஸ் ஆயிடுச்சு. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு, 37.8 மீட்டர் per செகண்ட்ல தான் கீழ இருந்து கிரவுண்ட்ல இருந்து மேல வருது. வந்து மேல ஹையஸ்ட் பொசிஷன் போகும்போது அதோட வெலாசிட்டி 0. அப்ப கீழ இருந்து கிரவுண்ட்ல இருந்து ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துருச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3.9 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. அப்ப டோட்டலா எவ்வளவு டைம், ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே வரதுக்கு ஒரு 4.3 செகண்ட்ஸ், கீழ இருந்து எகைன் மேல போறதுக்கு 3.9 செகண்ட்ஸ் போட்டோம்னா 8.2 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அப்ப இந்த கிராஃப்ல வந்து பாருங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் மேல இருந்து கிரவுண்டுக்கு வருது. கிரவுண்டை ரீச் பண்ணும்போது வெலாசிட்டி 42 மீட்டர் per செகண்ட். மேல இருந்து கிரவுண்டை ரீச் பண்றதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் எடுத்துக்குது, 4.3 செகண்ட்ஸ். திரும்ப கீழ இருந்து மேல போறதுக்கு என்ன ஆகுது, கீழ இருந்து மேல போகும்போது 37.8 மீட்டர் per செகண்ட்ல தான் கீழ இருந்து மேல வருது வெலாசிட்டி. மேல கிரவுண்ட் ஹையஸ்ட் பொசிஷன் போகும்போது ஒரு வெலாசிட்டி 0. ஹையஸ்ட் பொசிஷன் போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு, நான் இப்ப சொன்னோமே கால்குலேட் பண்ணோம்ல, எவ்வளவு 3.9 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. 3.6 செகண்ட்ஸ் ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது, 4.3 plus 3.9 போட்டோம்னா 8.2 செகண்ட்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, திரும்ப வந்து என்ன ஆகும், அது மேல இருந்து கீழே வரணும். மேல இருந்து கீழே வரும்போது இனிஷியலா அதோட வெலாசிட்டி வந்து 0. அப்ப அது மேல இருந்து கீழே வருது. அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா v is equal to gt ஃபார்முலா. இனிஷியல் வெலாசிட்டி என்ன, 37.8 மீட்டர் per செகண்ட். g யோட வேல்யூ வந்து என்ன, 9.8 t.
அப்ப t is equal to என்ன வரும் 37.8 டிவைட் பை 9.8 போட்டோம்னா 3.85 செகண்ட்ஸ். அப்ப ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணது 8.2 செகண்ட்ஸ், இது ஒரு 3.85, இது 3.9 கூட வச்சுக்கலாம். போட்டோம்னா 12.1 செகண்ட்ஸ். நமக்கு 12 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் கிராஃப் கேட்டிருக்காங்க. அந்த கிராஃப் இங்க போட்டிருக்கோம். புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் 90 மீட்டர் ஹைட்ல இருந்து கீழே வருது. 90 மீட்டர் ஹைட். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் 0. இது கீழே கிரவுண்ட ரீச் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு? நமக்கு 4.3 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. இங்க வரும்போது இதோட வெலாசிட்டி 42 மீட்டர் பர் செகண்ட். இதுல வந்து என்ன ஆகுது? ஒரு 4.2 மீட்டர் பர் செகண்ட் லாஸ் ஆயிடுச்சு. திரும்ப கீழே இருந்து மேல போகும்போது இதோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு? 37.8 மீட்டர் பர் செகண்ட்ல கீழ இருந்து மேல போகுது. இது கீழ இருந்து மேல போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 3.9 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. திரும்ப 3.9 செகண்ட்ஸ் எடுத்துட்டு மேல இருந்து திரும்ப கீழே வரும்போது, கீழ இருந்து மேல போகும்போது தான் லாஸ் ஆகும் வெலாசிட்டி. இப்ப மேல இருந்து கீழே வரும்போது கிரவுண்ட் ரீச் பண்ணும்போது அதே வெலாசிட்டியில வரும். எவ்வளவு? 37.8 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற அதே வெலாசிட்டியில வரும். அப்ப வந்து இது எடுத்துக்கிட்ட டைம் டீயோட வேல்யூ எவ்வளவு? 3.85. அதாவது கீழ இருந்து மேல எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சோ மேல இருந்து கீழே வரதுக்கு அதே தான் கிட்டத்தட்ட 3.9 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்னா டோட்டலா 12.1 செகண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்குது. நமக்கு 12.1 செகண்ட் வரைக்கும் தான், 12 செகண்ட்ஸ் வரைக்கும் கிராஃப் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பாருங்க, அப்ப கிரவுண்ட்ல இருந்து ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்து கிரவுண்ட் ரீச் பண்ணுது. 10% ஆஃப் த வெலாசிட்டி லாஸ் ஆயிடுச்சு. திரும்ப வந்து என்ன ஆகுது? கீழ இருந்து மேல போகுது, அப்வர்ட் மோஷன். அப்ப அது என்ன பண்ணுது? நமக்கு 3.9 செகண்ட்ஸ்ல இங்க வந்து சேருது. திரும்ப வந்து என்ன மேல இருந்து கீழே கிரவுண்ட் ரீச் பண்றதுக்கு 3.9 செகண்ட்ஸ் எடுத்துக்கு. 3.9, இது 3.9, இது 4.3 எல்லாம் ஆட் பண்ணோம்னா 12.1 செகண்ட். இதான் வந்து என்னன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப். இதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வெலாசிட்டி வந்து மேல இருந்து கீழே வரும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்ன? சரியா? h is equal to half gt ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? அதுக்கு v is equal to u plus atங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்றீங்க. சரியா? இந்த ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். இதை வச்சுட்டு நமக்கு மேல இருந்து கீழே வரும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், கீழே இருந்து மேல போகும்போது எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த தான் கேட்கறாங்க. இந்த ஐடியா கிளியரா தெரிஞ்சுன்னா போதும். இந்த ஐடியாவுக்காக தான் இந்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.